ஒரு கிராமத்தில் சங்கர் என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் ஒரு நல்ல மனிதன். எப்போதும் பிறருக்கு உதவ நினைத்தான். அவனது பண்ணை பெரியதாயிருந்தாலும் அவன் எப்போது வாழ்ந்து கொண்டிருந்தபோது அருகில் உள்ள கடைக்காரருடன் கடினமான உறவு கொண்டிருந்தான். அந்த கடைக்காரர் ராமன் மிகவும் கோபமாக இருந்தவன். ஒரு நாள் ராமன் சங்கரிடம் ஒரு கோபமான முறையில் பேசினான். "நீ ஏதோ எனக்கு உதவ முடியாதீர்கள்" என்று அவன் கூறினான். சங்கர் எவ்வளவோ அமைதியாக இருந்தபோதும் அவன் எதற்கும் பதில் அளிக்காமல் அமைதியாக இருந்தான். இந்நிலையில் சங்கர் கடைக்காரருக்கு சந்தேகம் வந்து, "நீ மிகவும் கோபமாக இருக்கின்றாய், என்ன நடக்கிறது?" என்று கேட்டான். ராமன் கடிகாரத்தை கிழித்து வைத்திருந்தான். அவன் கோபத்திற்கும் மூச்சு கட்டியிருந்தான். சங்கர் அவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமென நினைத்து ஒரு வழியை கண்டுபிடித்தான். அவன் ராமனுடன் அஞ்சலியாக பேச ஆரம்பித்தான். "உனக்கு ஏன் இவ்வளவு கோபம்?" என்று கேட்டான். ராமன் அவன் கோபத்தை எடுத்துக்கொண்டு, "நான் வேலை இழந்துவிட்டேன்" என்று சொன்னான். அந்த பின்னணி தெரிந்து சங்கர் ராமனுக்கு உதவ முடிவு செய்தான். அவன் அவனை புரிந்து கொண்டு உதவி செய்தான். இக்கதையின் கருத்து: அமைதியான மனதில் உண்மையான சகிப்புத்தன்மை இருக்கிறது. என்றால் நாம் எப்போதும் அமைதியாக இரு, பிறர் பாதிப்பை புரிந்துகொள்.